பிரைஸ் அலாட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நீதிமொழியாரின் நீதி வசனம் அது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 2:3. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. அதாவது இது தொடர்புடைய 5வது வசனத்துல தான் முடிவான வசனம் தெரியும். இதுல முதல் 2 வசனங்களிலும் மகனே அப்படின்னு நீதிமொழியார் மகனே என்று அழைத்து அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை சொல்லி வந்தார். அதுல இது 3வது வசனத்துல ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து. அதாவது ஞானம் என்ன, ஒரு மனுஷனா பேர் சொல்லி கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு அதை சத்தமிட்டு, புத்தின்றது என்னது, சத்தமிட்டு அழைக்கிறது அப்படின்றது இது ஒரு ஒரு ஓமானத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். இது ஞானத்தை வா என்று கூப்பிடுது அப்படின்றது ஞானத்தை வரவேற்க மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், உங்களுடைய மூளையை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், புத்தியை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஞானத்தை வா என்று. ஞானம் அப்படின்றது அறிவு. அந்த அறிவை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய மனதையும் திறந்து வைத்தால் ஒழிய ஞானம் உங்களை உங்களை சென்று அடையாது. அப்படிங்கிறது தான் வா என்று கூப்பிடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புத்தியை சத்தமிட்டு அழைத்து. பிள்ளைங்க படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்துடும் இல்லையா? அதுகளை நம்ம என்ன சொல்லுவோம், வாய் விட்டு படி அப்படி சொல்லிட்டு சத்தமிட்டு படிங்க. அப்படின்னா தூக்கமும் வராது, அதே நேரம் படிப்பதும் உங்களுடைய மனதில் நல்ல விதமாக பதியும் அப்படின்னு ரொம்ப சிறு பிள்ளைகள், அதாவது 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்களை நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க கூட என்ன வி ஆர் ஸ்டடிங் இன் மெமரி அப்படின்னு, வி ஆர் ஸ்டடிங் இன் சைலன்ஸ் அப்படி. அது கிளாஸ்ல ஓகே, கிளாஸ் டைம்ல அவங்க சத்தம் போட்டு எல்லாம் படிக்க முடியாது. ரீட் இன் யுவர் மைண்ட் அப்படின்றாங்க மிஸ், அதனால சொல்லுவோம். ஆனால் நம்ம வீடுகளில் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா சத்தமிட்டு படிங்க அப்படின்னு. அது மாதிரி தான் புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய மனதை தயார்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமொழியார் இன்று அறிவுறுத்துகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.